ஹலோ மக்களே! 17வது எபிசோட்குள்ள போயிரலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல எத காட்டுறாங்கன்னா, ஜேஏயோட பில்டிங்க தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க வீடு அடிச்சீங்கன்னா, நீங்க பதட்டமாயிருவீங்கன்னு சொன்னீங்க. அதே மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓசராகி சொல்லிட்டு வாரா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கான். பார்த்தா இந்த இடத்தையே துண்டு துண்டு ஆக்கியிருக்கானுங்க. பிரான்ச் மொத்தத்தையும் அழிச்சு வச்சிருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இவங்களோட பிரான்ச்சே சாஞ்சு கிடக்குது. இந்த வருஷத்துக்கு போனஸ் எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கேன். அவ்வளவுதான் நினைக்கேன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான் சிஷிபா. இனிமேல் அப்பர் மேனேஜ்மெண்ட் தான் வந்து இங்க இருக்க ரெகுலேஷன் மட்டும் மாத்த வேண்டியது இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இங்க இறந்துற வேற செஞ்சுட்டாங்க. எல்லாத்தையும் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். நான் பேசுறது புரியுதான்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். நம்ம இன்னும் ஏகப்பட்ட பேரை ரெடி பண்ணிட்டு திரும்பியும் கம்பேக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான் அவன். அப்புறம் மத்த ஆர்டர்ல உள்ளவங்களேன்னு சொல்லிட்டு ஓசராகி கட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான் அவன். இன்னது காணகுரி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அவன் ஏதோ இன்னொருத்தன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு பில்டிங் தான் காட்டுறாங்க. அங்க வேற யாரும் இல்ல, காஷிமா தான் இருக்கான். டேய் உன் கையை ஓரளவுக்கு நான் சரி பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ரெக்கவரி ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காஷிமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வேற யாருமே இல்ல, அது காக்கு தான். பிளட் ஃப்ளோ போக போக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் இது உங்களே நல்லா இருக்குடா காஷிமா, நீ வேற லெவல்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்து அந்த கையை கட் பண்ண கையை தூக்கிட்டு வந்திருக்கான். டேய் கொஞ்சம் கொஞ்சமா மஸ்கல் டிஷ்யூ வந்து இணையும், அது வரை கொஞ்சம் பொறுத்து இருந்துக்குன்னு சொல்றான். நீ நன்றி சொல்லுது எனக்கு ஒன்றும் கிடையாது, உன்னை எவன் கையை வெட்டினோன்னு நீ அவனு தான் சொல்லணும், தெளிவா வெட்டியிருக்கான்டான்னு சொல்றான். எப்படி ஒருத்தன் தெளிவா வெட்டி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் காஷிமா. பார்த்தா அந்த தாத்தா மாசா காமிச்சிருந்து பாரு டக்கமுரா. உன்னை ஸ்லர் முன்னாடி வரான் காக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத. மிஸ்டர் டக்கமுரா முதல்ல வந்து மிஸ் பண்ணியிருக்காருன்னா அது இந்த வாட்டி தான்டா. அவர் சண்டை போட்டு நீ உயிரோட இருக்குன்னா உண்மையில் நீ வேற லெவல்னு சொல்லிட்டு ஸ்லர் முன்னாடி வரான். உன் கை கிடைச்சது நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓரளவுக்கு சரியாத்தான் இருக்குன்னு சொல்றானுங்க. என்ன நீங்க டயர்டான மாதிரி இருக்குன்னு சொல்றான். ஆமா நான் கொஞ்சம் எக்ஸாஸ்டட் ஆயிட்டேன்டா. ஜேயோட அட்டாக் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. இப்படி டக்கமுரா வருவார்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க. லெவல ஊடாதான்டா நம்மளை காப்பாத்தினால நம்ம செதறி இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தான் வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்ணி இந்த இடத்தை நொறுக்கி எரிஞ்சிருந்திருப்பான். எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த ஜேஏ அசோசியேஷன்ல இவர் எவ்வளவு நாளா இருக்காருன்னு சொல்லி எனக்கே தெரியல. நான் பார்த்த நாள்ல இருந்து இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் என்ன திங்க் பண்றாரு, என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவருக்கும் ஜேஏக்கு என்ன கனெக்ஷன் புரியல. அவரோட ஸ்ட்ரென்த் இதுவரைக்கும் அளவிடப்படாததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர்கிட்ட பார்த்து தான் இருக்கணும். அவர் ஒரு கோஸ்ட் மான்ஸ்டர் எல்லாத்துலயும் அவர் கம்பேர் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இஸ்லர். பார்த்தா வேற லெவலான ஆள் அவரு. உலகத்தில் உள்ளவன்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருப்பான் போலுக்கு. இப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றான் காக்கு. டேய் நம்ம இனிமேல் கொஞ்சம் பார்த்தாண்டா மூவ் பண்ணணும். இப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தான கூட சண்டை போடல, ஸ்ட்ராட்டஜி இல்லாம இறங்கக்கூடாது. சக்கு முட்டை உன்னையும் தாண்டான்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சு பார்க்கறான். உன்னை இப்படி நான் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பார்க்கறான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆளெல்லாம் சேர்த்துட்டு திரும்பி களத்தில் இறங்கணுமான்னு சொல்லிட்டு காக்கு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்லர் யோசிக்கிறான். ஆமாடா அதெல்லாம் இல்ல, இப்போ நம்ம சடனா எந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது, எந்த செக்யூரிட்டி இதுக்குள்ள நம்ம இறங்கக்கூடாது. ஊடாவும் நம்மளை விட்டு போயிட்டான். இன்னும் ஏகப்பட்ட ஆளுகள் நம்ம ஜேஏக்குள்ள சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெளியிருந்து ஆளை சூஸ் பண்ணுமான்னு கேட்கறான். ஆமாடா ஃப்ரெஷ்ஷான பிளட்டை சூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் கேன்வாஸ் பண்ணி நம்ம களத்தில் இறங்குறோம், எல்லா ப்ரிப்பரேஷனையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே பேசி முடிச்சு கட் பண்ணி இங்கே வந்து சக்கமுட்டை கடை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சக்கமுட்டை அந்த ஜேஏ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் என்னன்னு பார்த்தா சக்கமோட்டோ ஒரு பேப்பர் எடுத்து பார்க்கறான். அதுக்கப்புறம் பார்த்தா நாகமோ ஒரு சீக்ரெட் மெசேஜ் வர சக்கமோட்டோ கூட்டிட்டு போயிருக்கான். டேய் நாகமோ தேவையில்லாம என் கடை எப்படியே ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ கோவத்தில் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூ அங்கிருந்து வாரா. ஜேஏக்குள்ள எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்டா இது. 100% மக்கள்ல வந்து 90% வந்து தோத்து போயிட்டாங்கன்னா அவங்க இறந்துரும் செய்வாங்க, அந்த இடத்த விட்டு வெளியே போயிருவாங்க. மிச்சம் 10% மக்களுக்கு மட்டும் தான் லைசன்ஸே கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு லூ பேசிக்கிட்டு இருக்கா. நான் போவேன்னு சொல்லிட்டு ஹீஸ்கி கத்திக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் மேனேஜர் நீங்க வந்து அதில் கிராஜுவேட் ஆன ஆளு தானே, நீங்க அந்த அலுமினிக்கு போக போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா லூ. ஜேஐசிசி ஒன்றும் சாதாரண இடம் கிடையாது. இப்போ செக்யூரிட்டி வரை டைட் பண்ணிருப்பாங்க, நம்ம பார்த்து தான் மூவ் பண்ணணும். ஸ்லர்ரை பத்தி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப டைட் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம இறங்குது கஷ்டம்னு சொல்றாங்க அவங்க. அதுக்குள்ள பார்த்தா சக்கமுட்ட ஒய்ஃப் அங்க இருந்து வந்துட்டா. இது நம்ம பெட்ரூம்ல பார்த்தேன், நம்ம பொண்ணு காணாவ திரும்பி ஜேசிசி அசஷன்ல சேர்க்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஜேசிசி டிரான்ஸ்ஃபர் எக்ஸாமா என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி ஃபியூச்சர் ஹிட்மெண்ட் லிஸ்ட்ல வந்து நம்மளால சக்கமுட்ட களத்துல இறங்கிட்டான். அவனும் அந்த ஃபிளைட்ல ஏறி கிளம்பி போய்கிட்டு இருக்கான் அந்த இதுல டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. ஜேசிசி அசோசியேஷன்ல சேர போய்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் 3 மணி நேரத்துல இந்த ஃபிளைட் வந்து அங்க அரைவாயிரும், அதனால கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அண்டர் கவர் ஸ்டூடெண்டா நம்ம இதில் சேரணுமான்னு சொல்லிட்டு ஷின் கேட்கறான். ஆமாடா யாருக்கும் தெரியக்கூடாது, உங்களுக்கே வயசாயிருக்கு, நீங்க எதுக்கு இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஷின் கட்டுக்கிட்டு இருக்கான். பின்னாடி பாருன்னு சொல்றாங்க. பார்த்தா ஏகப்பட்ட பேர் வயசானவங்க தான் இருக்காங்க அங்க. ஜேசிசி எக்ஸாம்ல வந்து வயசுக்கு லிமிட்டே கிடையாடா, அதனால இந்த எக்ஸாம்ல நம்ம பார்த்து பதனமா இறங்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எத்தனை வாட்டி தோணுத்தாலும் நீ திரும்பி திரும்பி ஜாயின் ஆகிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சக்கமோட்டோ. நீ ஆல்ரெடி கிராஜுவேட் ஆனாலும் உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஷின் கட்டுக்கிட்டு இருக்கான். சடனா ஒரு தொப்பியை தூக்கி போடுறாங்க. ஏகப்பட்ட பேர் பார்த்து சக்கமோட்டோ எல்லாத்தையும் வந்து நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரடா அந்த கோமாளி உருண்டையெல்லாம் ஒருத்தன் வந்திருக்கானு சொல்லிட்டு பேசுறாங்க. பார்த்தா நம்மளால யாருன்னு அவளுக்கு தெரியாது. இது ஒரு பொண்ணு வரை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நான்லாம் ஒரு அசசினான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு உட்காந்துருக்காவா. ஷின் யோசிச்சுட்டு போறான், நம்ம எந்த மாதிரி லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி யோசிக்கிறான். ஜெனரல் அட்மிஷன் எக்ஸாமோட டிரான்ஸ்ஃபர் எக்ஸாம் ரொம்ப ஹார்டா தான் இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ போய்கிட்டே இருக்கான். அப்படி சக்கமோட்டோ ஷின்னு பேசிக்கிட்டே
இருக்கிற நேரத்துல டேய் நீங்க எல்லாம் புது ஆளுகளான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தன் வாரான். பார்த்தா அவன் 6வது அட்டம் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், இந்த இடத்த விட்டு போயிருங்க இல்லை இங்கேயே செத்துருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த எக்ஸாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். டேய் தைரியம் இல்லாதவங்கலாம் வீட்டுக்கு போயிருங்கடா, இதுல ஒருத்த மட்டும் தான் பாஸ் ஆக முடியும், கண்டிப்பா நீங்க 2 பேரும் இறந்துருவீங்கன்னு சொல்றான். அவன் பார்த்தா மதிக்கவே மாட்டுக்கான். சடனா சாப்பாடை தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கான். அவனை கொன்றவன்னு சொல்லிட்டு சின்ன வைக்கிறான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்றாங்க. சக்கமோட்டோ பயந்து மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்மள மாதிரி ஒரு வயசானவர் பயப்படுதாருன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிச்சாங்களா, அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அடுத்தவங்களை பத்தி யோசிக்க கூடாது, நான் இதுல எப்படியாச்சும் பாஸ் ஆகணும் அதான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. புதுவாலே நீங்க நல்லா வந்து ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மீசனன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. ஜேஏ அசோசியேஷன்ல இருந்து நான் வந்திருக்கேன், உங்களுக்கு ரூல்ஸை ஃபுல்லா நான் தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா எக்ஸாம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க மொத்தம் 360 பேர் இருக்கீங்க. நீங்க இருக்க இடத்துல ஜேசிசி ஆளுகளும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க கழுத்துல வந்து ஒரு புல்லட் இருக்கும். அந்த புல்லட்டை நீங்க கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட அந்த புல்லட்டை திருடுதான் உங்களோட வேலையா இருக்கும். என்னது நம்ம ஸ்டார்டிங்லேயே ப்ரொஃபஷனல் கூட சண்டை பண்ணுமோன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அவங்க கழுத்தில் இருக்க புல்லட்டை எடுக்கிற நேரத்தில் அவங்கள கொல்லலாமான்னு சொல்லிட்டு ஒரு பையன் எந்திக்கிறான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கீழே இறங்குறதுக்குள்ள எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரி நீங்கள் என்னனாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கன்னு புல்லட்டை எல்லாத்தையும் இறக்குறாங்க. பார்த்தா எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. பார்த்தா ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சு ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்க பசங்களாம் பார்க்குறாங்க, ஏரோப்ளேன் நீங்கள் என்ஜாய் பண்ணி போங்கன்னு சொல்கிறாங்க. சடனாக சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. சுட்டு தள்ளுறானுங்க, கத்தியால் குத்துறானுங்க. வெப்பன் எல்லாமே ரேண்டமாக தான் இருக்கு, நீ எப்படினாலும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபேர் ஃபைட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சண்டைக்கு வரான். அவன் பார்த்தா அந்த பொண்ணே ஸ்ட்ராங்காக இருக்கா. ஒருத்தனை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. எவ்வளவு நாள் நீங்க எடுத்துக்கோன்னு சொல்றா. பார்த்தா அவ கழுத்திலே புல்லட் இருக்க தான் செய்யுது. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் கொல்லலாமான்னு கேட்டாமல அவன் மாச காட்டுறான். அசாசின் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ஒன்னொன்னே எடுத்து பாக்குறான். பார்த்தா யாருமே புல்லட்டே இல்ல. என்னன்னு பார்த்தா வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் வேற வர மாதிரி சிந்திச்சு மாச காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒருத்தன் பார்த்தா கபோர்டு மேல வர ஏறி உட்காந்துருக்கான். கடைசியில எவன் இருக்கானோ அவங்கள்ட்ட இருந்து அந்த புல்லட்டை நம்ம திருடிக்கலாம்னு சொல்லிட்டு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு படுத்துக்கிட்டான். அவன் சின்னலாம் மாச காட்டுறான். ஸ்வாடெல்லாம் யூஸ் பண்றான். அடிச்சு பறக்கூடாதான், எல்லாத்தையும் மயங்க தான் வைக்கணும் தவிர யாரையும் கொல்ல மாட்டேக்கான். என் தலை வர வலிக்குன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். ஒருத்தன் யோசிக்கிறத யோசிச்சு போய்கிட்டே இருக்கான். இதுல ஒரு பொண்ணு வர என்னன்னு பார்த்தா அந்த இருந்தால அவ கண்ணை சுட தெரியுமா அங்கேயும் மாத்தி மாத்தி சுடுறா. செதுருதானே என்னை மன்னிச்சிருக்கன்னு சொல்றா. பார்த்தா பயந்து வர ஓடிக்கிட்டு இருக்காங்க. சாக்கமோட்டோக்கு என்னன்னு பார்த்தா ஒரு பென்சில் மட்டும் தான் இருக்கு. இவனுக்கு என்ன பெண்ணு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகிறான். இவன் கண்டிப்பா சாகத்தான் போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா ஒருத்தன் பாஞ்சு வாரான், சக்கமோட்டோ அடிக்கலான்னு வாரான். பார்த்தா அந்த பொண்ணு காப்பாத்துறதுக்குள்ள அந்த பெண்ணை வச்சு குத்துன்னு குத்தி சாச்சிரவே செஞ்சுட்டான். நல்ல பெண்ணா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. யாரா இவன் சொல்லிட்டு சக்கமோட்டோ பார்த்து செதறிட்டானுங்க. இவன் கண்டிப்பா எக்ஸாமினரா தான்டா இருப்பான், பாத்துருங்கடான்னு சொல்றாங்க. நம்ம ஆளுன்னு இருக்க ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தனையும் அடிச்சு ஏர்ல பறக்கூடாதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போடுத்தலான்னு வராங்க. அந்த பொண்ணையும் காப்பாத்துறாங்க. கண்ணெல்லாம் ஓட்டாச்சு எரிஞ்சிட்டு மாச காமிச்சிட்டு இருக்கான் சக்கமோட்டோ. ரொம்ப நன்றி சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இவன் எக்ஸாமினர், அதனாலதான் இவன்ட்ட வந்தேன்னு சொல்லிட்டு சடனா அவன்ட்டு ஒரு 3 புல்லட் இருக்கு. 3 புல்லட்டை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். கையாலே அடிக்கிறீங்கன்னா நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. நீங்க இங்க வந்து புது ரூக்கின்னு பார்த்தா உங்களை நம்பவே முடியல, நீங்க மாச காட்டுறீங்க சார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையை கொடுத்துக்கிட்டு இருக்கா. குட் லக்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் தூக்கி கொடுக்குறான். பார்த்தா ஒரு புல்லட்டை கொடுத்துட்டு இந்த சின்ன எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். இதனால ஏத்துக்கிட முடியாது சார், இது நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சக்கமோட்டோ கையில கொடுக்குறாவா. எனக்குன்னு ஒரு ரோல் மாடல் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார்னு சொல்றாங்க அவங்க. நான் அசாசினுக்கு செட் ஆக மாட்டேன், நான் வெறும் வந்து கிளீனிங் பண்ற பொண்ணா தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த பொண்ணு, நீ ட்ரை பண்ற வர நீ யாருன்னு தான் உனக்கு தெரியாது, நீ ட்ரை பண்ணி பாரு அப்பதான் நீ யாருன்னு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது சார், உங்க பாடியை வச்சே தெரியுது நீங்க வேற ரோல் பண்றீங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஒரு பையன் வந்தாம்ல, அந்த அசாசினே கழுத்து பிடிச்சி நெரிக்கிறான். ஜேசிசி ஆளுகள்லாம் வந்து ஸ்ட்ராங்காலாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர் ஃபோன் மபியா சபோ உண்மையிலே நல்லா தான்டா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. புல்லட் எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் தான் கொல்லலான்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்க கொல்லலான்னு சொன்னீங்கல்ல, உண்மையிலே ஓகே தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்து அந்த பொண்ணை போட்டத்துல பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளன்னு பார்த்தா சடனா எவனோ ஒருத்தன் வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம சின்னு, யாரடா அந்த வயசானவன் சொல்லிட்டு அந்த பையன் பாத்துக்கிட்டு இருக்கான். டே எனக்கு 20 வயசுடா ஆகுதுன்னு சொல்லி கத்துறான் சின்னு. டே எனக்கு 14 தான் ஆகுதுடா, வயசான ஆளுன்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரான். ஜெட்டு வேகத்துல வந்துட்டு சின்ன அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறான். பாஞ்சு சுடுறான். சின்னு எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றான். சடனா அவங்கள ரத்தம் போட்டோன்னே டே எனக்கு உடம்பு ஃபுல்லா ரத்தம் ஆகுதுடா, இப்பெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சடனா வந்து மூஞ்செல்லாம் தொடச்சு கையிலெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா வந்து கொஞ்சம் டேர்ட்டி ஆனதுக்கு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு ஒரு ஜெர்மோஃபோபியான்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்கு. அவன் மேல ஏதாச்சும் அசிங்கமா பட்டாலோ அவனால அதை ஏத்துக்கிட முடியாது. என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சின்னும் முழிக்கிறான். எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நான் இருக்க போறதுன்னு சொல்லிட்டு கால்ல இருந்து ஏதோ ஒரு கயிறை இழுக்கிறான். இனிமேல் என் கையை வந்து நான் டேர்ட்டியாக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு காலால ஒரு அட்டாக்க போடுறான். பார்த்தா சின்னு வேற லெவல் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சின்னுக்கு அந்த பையனும் மாச ஈக்குவலா சண்டை போடுறானுங்க. பாஞ்சு வந்து சின்னு சுட்டு தள்ளுறான். இருந்தாலும் அந்த பையன் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். 2 மாசம் சண்டை போடுறாங்க. சின்னு அந்த பையனும் ஒரு பொடி என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா அவன் ஜெட்டு வேகத்துல வரான். சின்ன அவனோட எபிலிட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சக்கமோட்டோக்கு நான் ஹெல்ப் பண்ணண்டா, இனிமேல் நான் சும்மா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த பையனை ஆட்டி அப்படின்னு அடிச்சு நொறுக்குதான். ரத்தம் தெரிச்சிருச்சு அந்த பையனுக்கு. எப்படிடா மூவ் பண்றான்னு சொல்லிட்டு
பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சுடா பொடியான்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஷின்னு. இதை நான் இன்னும் கீப் அப் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன். இன்னும் ஆட்ட முடியலன்னு சொல்கிறான் ஷின்னு. அதோட எப்படியாவது கிடைத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.